ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மை ட்ரெஸ் அப் டார்லிங் அனிமேவோட சீசன் 2 எபிசோட் 5 தான். இதுக்கு முன்னாடியே சீசன் 1 போட்டிருக்கேன். அதே டைமில் சீசன் 2 4 எபிசோட போட்டிருக்கேன். மறக்காம செக் அவுட் பண்ணுங்க, ஏன்னா அப்பதான் இந்த கதை உங்களுக்கு புரியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த சூட்டை பற்றி தாத்தாக்கு அவங்க சொல்கிறாங்க, இதை தான் அவங்க செய்ய போகிறாங்கன்னு. அங்கே தாத்தாவும் டாஸ்க் எல்லாத்தையுமே டிவைட் பண்ண சொல்கிறாரு. ஹீனா டால்ஸுக்கு எப்பயுமே அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாத்தையுமே அவங்க டிவைட் பண்ணி தான் பண்ணுவாங்களே. ஈவன் முகம் இருக்குல்ல, அது கூட டிஃப்ரெண்டான ஆளுங்க தான் வரைவாங்களே. கிட்டத்தட்ட ஒரு ப்ராசஸ் பண்ணவே 10 ஆளுங்க தேவைப்படுவாங்களாம். இதை கேட்டு மரின்னு ஆடி போயிரா, என்னது 10 ஆளுங்களா? அப்போனா ஒரு நாளைக்கு கொஞ்சம் உருவாக்கவே எப்படியோ டைம் ஆகல. ஆமா, ஒரு 200லேருந்து 300 நாங்க உருவாக்கிடுவோம். இதை கேட்டு அவ இன்னும் ஷாக் ஆகுறா. என்னது 200லேருந்து 300? கிட்டத்தட்ட ஒரு 10 தான் ஒரு நாளைக்கே உருவாக்க முடியும்னு நான் யோசிச்சேன். இப்படியெல்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா எங்களோட அந்த ஷிப்பிங் டேட் இது கண்டிப்பா மிஸ் ஆயிடும். கேட்டவ இன்னும் ஷாக் ஆகுறா. ஏன்னா இவங்க தனியா தான் எவ்வளவு விஷயத்த பண்றாங்க. முக்கியமா இதுல கொஞ்சம் மத்தவங்களோட உதவி அவங்களுக்கு கிடைக்கும். நான் உதவியை கேட்கறது அதுதான் ஒரு பெரிய விஷயமே. அங்க சில டைம் மத்தவங்கள நம்பி இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது மூலமா நம்மளால நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க மாதிரின்னு சாப்பாடு எடுக்கிறா. அங்க சைட்லயே அவங்க பேசுறாங்க, என்ன கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் ஆரம்பிச்சதுல இருந்தே நீ லேட்டா தான் வர, ஏதாச்சும் உதவி என்னால பண்ண முடிஞ்சதை நான் பண்ணுவா. லாண்ட்ரி அந்த மாதிரி விஷயம்லாம். தாத்தா, நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல, திரும்ப உங்களோட முதுகுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அங்க எப்படி இவங்க பேசதையும் நம்ம மரீன் அங்க கேட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க ஒர்க் பண்ணிருப்பானா, அங்க இதையும் அவ பார்த்துன்னு இருக்கா. முதல்ல அவளுக்கு தூக்கமா இருக்கு. என்ன ஆச்சு மரின்னு, தூங்கலையா? சரியா? அப்படியெல்லாம் இல்ல, கொஞ்சம் ஏர்லியாவே எழுந்தீங்க வந்தனா, அதான் ஒண்ணு. கோஜோ, உனக்காக நான் லஞ்சை கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? நீ தினமும் ஸ்கூல்ல இருக்க அந்த ஸ்டோர்ல தானே போய் வாங்குற. அது ரஷ்யாவும் ரொம்ப கிரௌடாவும் இருக்கும், அதனால உனக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதனால நானே உனக்கு உருவாக்கி கொண்டு வந்துட்டேன். இது கேட்டோன்னே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இதுக்கு முன்னாடியே லஞ்சுன்னு பேர்ல உருவாக்குனா அதெல்லாம் எப்படி இருக்கும்னு நம்ம கோஜோக்கு தெரியும். ஆனா இப்போ என்ன கொண்டு வந்திருக்கா அது தெரியல. அதனால அது என்னதுன்னு அவன் கேட்கறான். அது ஒரு சீக்ரெட்ப்பா, லஞ்ச் டைம் மட்டும் அப்பயே நீ பார்த்து தெரிஞ்சுக்கோ. அங்க இதனால அவனுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அங்க டைம் போகுது அதை பத்தி தான் அவன் யோசிக்கிறான். சைடு அவ சொல்றான், நான் உனக்காகவே இதை ரெடி பண்ணிருக்கேன். இந்த பென்டோ கண்டிப்பா உனக்கு பிடிக்கும். என்னதுன்னு தெரியலையா? ஆளு கிட்ட வரும்போது அங்க திக்குன்னு அவனுக்கு இருக்கும். இந்த இடத்துல எடுத்து அவ காட்டா, டடா, உனக்காக ரைஸ் பாலால ஆன சாண்ட்விச்சை நான் கொண்டு வந்திருக்கேன். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கோஜோக்கே ஒரு நிம்மதி. ஏன்னா இதுக்கு முன்னாடி உருவாக்குன மாதிரி அது ஒன்னும் ஃப்ரைட் ரைஸோ இல்ல வேற ஏதோ ஒரு விஷயம்லாம் இல்ல. அட, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மரீன். இது பார்க்கும் போதே எனக்கு தெரியுது ரொம்ப ருசியா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு மரீன். ஏன்னா அவன் பிடிச்சிருக்குன்னு 2-3 வாட்டி சொல்லுவானா. மரீனோட இதையும் அப்படியே அங்க ஓப்பன் ஆகுது. அங்க மரீனுக்கே சொன்ன மாதிரி இருக்கும். கோஜோ, நீ என்ன சொன்ன? இது உனக்கு பிடிச்சிருக்கா? இப்படி எல்லாம் பண்ணும்போது எனக்கு உன் மேல இருக்கிற அந்த லவ் ஒரு நாளும் இன்னமும் அதிகமாகிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. கோஜோ, உன் மேல இருக்கிற அந்த லவ் தான் எனக்கு இன்னமும் அதிகமாகுது. நல்ல வேலை, இன்னைக்கு நான் பென்டோ உருவாக்குனதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோட பென்டோ உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா? கண்டிப்பா நான் நாளைக்கும் உருவாக்குறேன், நீ கவலையே படாத. அந்த பென்டோவை கையில வாங்கினதுக்கு அப்புறம் என்னன்னு தெரியல, அது ரொம்ப வெயிட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிக்கிறான். அடுத்த நாளும் அதே மாதிரி தான் டிஃப்ரெண்டா உனக்கு கொண்டு வரான். அங்க டிஷ்ஷாவை மாத்தி புதுசா கொண்டு வரா. இதனால கோஜோவோட நிலைமை தான் மோசமாகுது. வீட்டு சாப்பாடு சாப்பிடும் போது தான் அவனுக்கு கொஞ்சம் அங்க ரிலீஃபா ஃபீல் ஆகும். இதுக்கப்புறம் நம்ம மரீனுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கும். ஒரு நிமிஷம் தான் அவங்களுக்கு கொடுக்கப்படுமா. அதுக்குள்ள அங்க இருக்கிற ஆடியன்ஸை முடிஞ்ச அளவுக்கு அவங்க சாம் பண்ணுமா. அதுக்காக நிறையவே வீடியோஸ் அவங்க பாக்குறாங்க. இல்ல நம்மளால ஒரு சைடு ட்ரெஸ்ஸை உருவாக்கின்னு இருக்கான். இவங்க வீடியோஸை என்னதான் பார்த்தாலும் அந்த அளவுக்கு இவங்களுக்கு டைம் வந்திருக்காது. அதனால எப்படியாச்சு டைமிங்கா அவங்க குறைக்கணும்னு பாக்குறாங்க. ஒரு சைடு அந்த கேரக்டரை பத்தி அவங்க மும்முரமா அங்க பேசின்னு இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் நம்ம ஹீரோவும், ஆமா அவ தனியா இருக்கா, அதனால தான் ஸ்பெஷலா தெரிஞ்சது அப்படின்னு சொல்லுவானா. உடனே அவங்களுக்கு புரிஞ்சு போயிது, நம்ம ஆளு தான் அவங்க முழுமையா பாத்துருக்காங்க அந்த அனிமேவை, அதனால இவனுக்கு நிறையவே தெரியும்னு. இடத்துல இன்னமும் நம்ம ஹீரோக்கு நிறைய விஷயம்லாம் தெரியாது. முக்கியமா பொண்ணுங்க கேரக்டர் எப்படி ஃபீல் பண்றாங்க அந்த விஷயம்லாம். அது ஆவேசான விஷயம். அதை நீ கண்டுக்காதப்பா. ஆப்போசிட் கேரக்டரை புரிஞ்சுக்கிறது கஷ்டம் தான். இவன் எங்களுக்கே மேல பத்தி புரிஞ்சிக்க முடியாது. இப்படி நம்ம கோஜ சொல்லும் போது மரீனுக்கா ஒரு ஐடியா வருது. என்னோட பேரு மரீனு, சொல்லுங்க பிரின்சஸ், இதுதான் இந்த ஹாஸ்ட் கிளப்போட ஃபர்ஸ்ட் டைமா நீங்க உள்ள வரது. என்னது பிரின்சஸா? நீ என்ன சொல்ற? எனக்கு புரியல. என்னன்னா நான் உன்னை பிரின்சஸா ஆக்ட் பண்ண வச்சா உனக்கு அந்த ஆப்போசிட் கேரக்டரோட ஃபீலிங்ஸ் தெரிய வரும்ல. அங்க லிக்கரை எப்படி ஹேண்டில் பண்ணுவ அப்படின்னு அதை பத்திலாம் கேக்குறாங்க. ஹெல்ப்பா அந்த மரீனோட ஃப்ரெண்டுக்காரி அவளும் நடிக்கிறான். இப்படி அவங்க கோஜோ கூட விளையாடும் போது அங்க இன்னொரு பையனும் கூப்பிடுறான். கோஜோ, நான் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல. என்ன விஷயம்? இந்த இடத்துல ஒரு பெரிய சைன் போர்டு இருக்கு, அதை தூக்கி அங்க விற்கிறதுக்கு ஹெல்ப் பண்றியா? அதுக்கு நம்ம கோஜோ போறான். மத்தவங்க எல்லாருமே இன்டீரியர் டிசைன் அதுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போறாங்க. அந்த இடத்துல மரீனோண்டி தான் இருப்பா. மரீனோ அங்க காஸ்பிளேக்கான அந்த ட்ரெஸ்ஸை நம்ம கோஜோ ரெடி பண்ணிருப்பாங்க. அதை பார்த்து அங்க இருக்கிற பட்டனை வச்சு ஏதோ பண்றான்.
சொல்றான். இதுக்கப்புறம் நம்ம கோஜோ வரும்போது அங்க மன்னிப்பு கேட்டா ஓடி போயிடறான். என்ன மன்னிச்சிருன்னு அப்புறமா ஃபிக்ஸ் பண்றேன்னு. கோஜோக்கு புரியல. அங்க நல்லா ஊத்து பார்த்தா கோஜோ உருவாக்குன ட்ரெஸ்ல பட்டன் அவ ஃபிக்ஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணிருக்கா. என்ன அது அவளால ஃபிக்ஸ் பண்ண முடியல. இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு சந்தோஷமா இருக்கு. நான் அவ ட்ரை பண்ணிருக்கால. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ அங்க ரொம்ப யோசிக்கிறான். நான் மரீன் வந்து அவளோட பாடியை மஸ்குலரா காட்டணும். இந்த சூட்ல என்னதாவது ஃபிட் ஆனாலும் அவளோட பாடியை மஸ்குலரா எப்படி காட்டுறது? நாளைக்கு தான் அந்த நாளும், நாளைக்கு தான் நம்ம மரீனும் அந்த ட்ரெஸ்ஸை போட போறான். என்ன அந்த டாலு கிட்ட விஷயத்தெல்லாம் அவன் சொல்றான். அடுத்த நாளாவது அந்த ஷேப்பை மாத்துற அந்த விஷயம் அதை வச்சு அவளோட செஸ்ட் ஷேப்பை அவன் மாத்திக்கிறான். பாக்குற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த சூட்டும் பக்காவா இதனால ஃபிட் ஆகுது. நம்ம ரே மாதிரியே நம்ம மரீன் வந்திருப்பான். எல்லாருமே பாராட்டுறாங்க. அங்க கோஜோட ஃபேஸ் ரியாக்ஷனோட சரியா இருக்காது. சூட் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் நார்மலா பார்க்கும் போது கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியும். கோஜோ அப்படியே பின்னாடி இழுத்து காட்டுவானா, அட இப்பதான் அது ரே மாதிரி இருக்கு. ஆமா, என்ன விஷயம் ஆச்சுன்னா அந்த ஷேப்பை மாத்திர அந்த இது அதை போட்டுதான் நம்ம வந்து சைஸை மெஷர் பண்ணிருக்கணும். அது போடாமையே நம்ம சைஸை மெஷர் பண்ணனால இப்போ இந்த சூட்டோட சைஸும் கொஞ்சம் பெருசா இருக்கு. அப்பனா நீ என்ன திரும்ப இதை உருவாக்க போறியா? ஆமா, இது பக்காவா தான் இருக்கு. இருந்தாலும் நீங்க திரும்ப பண்ண போறீங்களா என்ன? ஆமா, அப்பதான் அது பக்காவா இருக்கும். அதே மாதிரி மரீன், எனக்கு இன்னொரு விஷயத்தையும் நீ வந்து ட்ரை பண்ணணும். என்னதான் நீ 2 மாதிரி தெரிஞ்சாலும் அந்த ஸ்டேஜ்ல எல்லாரும் முன்னாடியே உன்னால 2 மாதிரி காட்டிக்க முடியாது. நான் ஸ்டேஜ்ல உன்னோட முகம்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. போசியும் மேன்லியா தண்டா ஒண்டிதான். நீ வந்து அங்க மேன்லியா அந்த கேரக்டர்மா தெரிவ. நான் நம்ம அம்மானிக்கும் அந்த பையனுக்கும் இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் வந்து உனக்கு நல்லாவே தெரியும். போட்டோ வச்செல்லாம் அவன் சொல்றான். அங்க மத்தவங்களுக்கு புரியல யாரு அம்மானின்னு. அதனால அம்மானிவை அவங்க போட்டோல காட்டுறாங்க. அம்மானி ரொம்ப கியூட்டா இருப்பாளா. இதனால எல்லா பொண்ணுங்களுக்கும் அங்க பிடிச்சு போயிடுது. அங்க அம்மானி வந்து என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு மரீன் வந்து சொல்றான். அந்த இடத்துல மொரிட்டான ஒரு பையன் இருக்கான். அவனும் ஓடி வந்து பாக்குறான் யார் இந்த கியூட்டின்னு. ஆனா எப்போ பையனு தெரியவதோ ஆளு உடஞ்சு போயிடறான். இந்த மாதிரி ஒருத்தனோட இதையும் உடஞ்சு போய் நான் பார்த்ததே இல்லப்பா அப்படின்னு தான் மத்த பொண்ணுங்க அங்க சொல்றாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து சொல்றான், நீ வந்து மேன்லியா தெரியணும்னா டைரக்டா அவன் மொரிட்டா கிட்ட போறான். நீ வந்து நடக்கதும் நீ ஆக்ட் பண்ற அந்த விதமும் மேன்லியா தெரியும். அதனால நம்ம மரீனுக்கு ஹெல்ப் பண்றியா? மரீனுக்கு இது பிடிக்கல, இருந்தாலும் ஒத்துக்கிறா. அங்க இதுக்கப்புறம் அவன் சொல்ல அவளோட பாதி உடம்பு, அதாவது நெக்குக்கு கீழே இருக்கிற உடம்பு வரைக்கும் மேன்லியா தெரியும். இன்னொரு பையனும் தண்ணியை கொண்டு வரான். பக்கத்துலயே இன்னொருத்தனும் அங்க வரலான்னு இருக்கான். ஆனா வராம அங்கேயே நிக்கிறான். அந்த பையன் வேற யாரும் இல்ல, ஸ்டார்டிங்ல அவனோட தங்கச்சியால இந்த ஷோ வந்து அவனுக்கு பிடிச்சு போயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்களே அந்த பையன் தான். அடே கூகா, நான் வந்து உன்னை என்ன சொல்றது, வந்து உன்னை வச்சுக்கிறேன். உள்ள வந்ததுக்கப்புறம் அவன் என்ன ரீசன்னு கேக்குறாங்க. அங்க அவனுக்கு ரொம்ப எம்பாரஸா இருக்கு. அந்த அனிமே பார்த்திருக்கான் அப்படின்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சா கலாய்ப்பாங்க இல்லையா. ஸ்டார்டிங்ல அவனை வச்சு செஞ்சுட்டாங்க. அதனாலதான் இப்ப அப்படி யோசிக்கிறான். வந்து அதை விரும்புறேன்னா அதுல எந்த விதமான தப்பும் இல்ல. இது கேட்கிறவன் திரும்பி பாப்பானா மரீனோ சொல்றான், ஆமா அது உனக்கு பிடிச்சிருக்குன்னா அதுல எந்த விதமான தப்பும் இல்ல. அப்பனா நான் வந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? என்னோட தங்கச்சிக்கு அந்த சூட்டை நான் காட்டணும். இதுக்கு நம்ம கோஜோவும் ஒத்துக்கிறான். அங்க மரீனோ ஒரு கூலான போஸ கொடுக்குறான். நான் அவன் வேணும்ட்டுனே பாதி தான் போட்டோவை எடுக்கிறான். ஏன்டா பாதி உண்டு எடுத்த மீதி எவன்டா எடுப்பான்? என்னுட்டுனே தலையை ஒண்டி நீ கட் பண்ணிட்ட பாத்தியா? அங்க இப்படி அங்க சண்டை போது கோஜோவும் சிரிக்கிறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.